இன்னைக்கு முதல் படம் ஆல்ரெடி ஒரு படம், அந்த படத்தில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல படம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குது. இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் பாராட்டுறாங்க. நைஸ், நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டார் டிடிஎஃப் அப்படிங்கிறது. எவ்வளோ ஹாப்பி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருக்கும்போது? ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஸ்டார்டிங் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத். அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய முயற்சிகளை எப்போவுமே விடலை. அடுத்தது வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஒரு படத்தை வெற்றிகரமாக எடுத்து முடிச்சு டீசர், ட்ரெய்லர், ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ஃபஸ்ட் லுக் கூட எல்லாமே ரிலீஸ் பண்ணி 28ஆம் ரிலீஸ்க்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அந்த ஒரு மகிழ்ச்சியை சொல்ல அளவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் பார்த்துருந்தோம். இப்போது சார்கிட்ட கேட்ட மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு ஆக்ஷனை விட ரொமான்டிக்கில் லைட்டாக தடுமாறின மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எனக்குமே ரொமான்டிக்கில் கொஞ்சம் தடுமாறின மாதிரி தான் இருந்துச்சு. முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால மேபி அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்க என்ன நினச்சிப்பாங்க அதெல்லாம் ஒன்று மனசுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ ஆனால் எந்த ஒரு இன்டிமஸியான சீனாக இருந்தாலுமே இப்போ ஹீரோயின் கிட்ட நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் நான் ஒரு நியூ கம்மர். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். டே பை டே லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்தில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நான் ஹையாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் பேசுகிறது பிடிக்கும், தங்கம் செல்லோன்னு கொஞ்சிறது பிடிக்கும், யாராவது சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாய்ஸ் யாருக்குமே பிடிக்காது. மொட்டை ராஜேந்திரன் சார் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பாட்டு பாடுவோம்ல, இல்லை பாத்ரூம் சிங்கிங் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது நான் பாடிட்டு இருந்தேன்னா எங்கள் அக்காவே கலாய்ப்பா. அன்னிலேருந்து நான் பாடுறதையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து சார் கூட வந்து ஏதாவது இன்டர்வியூவில் பாட சொல்லுவாங்க. அப்போவே ரொம்ப தயங்கி தான் பாடுவேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸுக்கான ரெகக்னைசேஷனே கிடச்சிது. வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது நான் ரொம்ப ஷாக்கு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, சுற்றி இருக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்களாம் இப்படி சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கு போல் அப்படி.